எல்லோருக்கும் வணக்கம். டாக்கரில் இது 3வது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, டாக்கர் இமேஜ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவும், ப்ளஸ் அந்த டாக்கர் இமேஜ் வந்து எந்த ஓஎஸ் பேஸ் பண்ணி, அதாவது அதோட பில்டின் ஓஎஸ், அந்த எந்த ஓஎஸில் அந்த இமேஜை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட இப்போ லோக்கலில் இருக்கிறது வந்துட்டு ஜஸ்ட்டு Nginx Redis PHP 7.3 12-CLI இந்த 3 தான் என்கிட்ட லோக்கலில் இமேஜ் இருக்குது. என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னன்னாக்க, ஃபஸ்ட்டு Nginx Redis பார்த்துட்டு நம்ம PHP போவோம். ஓகே, ஸோ டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் என்கிட்ட எந்த கண்டெய்னரும் இப்போதைக்கு ரன் ஆகலை. இதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ணது, ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. டாக்கர் கண்டெய்னர் ரன் Nginx. ஓகேங்களா, இது நார்மலாக யூஸ் பண்ணுறது. எப்படின்னாக்கா ஜஸ்ட் எனக்கு Nginxோட ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணணும் அப்படின்றது. இதில் நம்ம ஃபர்தராக நம்ம ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ண போகிறோம். ஐடி இது முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்களா, அது புரியும். இது எதுக்குனாக்கா இன்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன டிபக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. இதில் நான் இங்கே அடிஷ்னலாக இன்னொன்று பண்ணுறேன், -RM. ஸோ இப்படி பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், -RM போட்டோம் அப்படின்னாக்க நான் போய்ட்டு மேனுவலாக அந்த கண்டெய்னர் டிலீட் பண்ண தேவையில்லை. இப்போ இது வந்துட்டு நான் டெமோக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்றதுனால எனக்கு அந்த கண்டெய்னர் தேவைப்படாது. இந்த டெமோ இந்த எக்ஸிட் ஆன உடனே, நான் எக்ஸிட்னு சொன்ன உடனே இந்த கண்டெய்னர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிலீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. -RM கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகிடும். ஓகே, Nginx. ஸோ இப்போ நான் Nginx அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எய்தர் சிடின்னு போட்டு ETCன்னு போயிட்டு அங்கே கேட், இது வந்துட்டு ஜஸ்ட்டு கேட்டுன்றது ஜஸ்ட்டு ரீட் பண்ணணும். OS-release அப்படின்னு போனீங்கன்னா இதான் அதனுடைய OS டீட்டெயில்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்க பஸ்டர், இது வந்துட்டு டிபிஎன்னோட பஸ்டர் ஃப்ளேவரு. இதில் இன்னும் நிறைய இருக்குது. பஸ்டர், ஸ்ட்ரெச்சு, சித்து, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பட் மோஸ்ட்லி பஸ்டர் அண்ட் ஸ்ட்ரெச் இந்த இதில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இந்த எல்லாமே ஒரே ஓஎஸில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, வேறு வேறு ஓஎஸ் இருக்கும். இது ஒரு வழி. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாகவே கேட் அப்படின்னு போட்டு /etc OS-release இப்படி போனீங்கனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துட்டோம். நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். கிளியர். இப்போது அடுத்து Nginxக்கு பதிலாக Redis. இது என்னோடய லோக்கலில் ஆல்ரெடி நான் இமேஜ் புல் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை நான் காமிக்கிறேன். ஒன்று நம்ம டைரெக்டாகவே ஹப்லேருந்து நம்ம புல் பண்ணுவோம். டாக்கர் கண்டெய்னர் ரன் Redis cat/etc-OS-release. இதுவும் பஸ்டரில் தான் பண்ணியிருக்காங்க. debian GNU/Linux வெர்ஷன் 10 பஸ்டரு. ஓகே, என்கிட்ட ஒன்று லோக்கலில் இருக்குது PHP. இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக PHP கொடுத்தீங்கன்னா PHP லேட்டஸ்ட்டு தான் வரும். PHP ஓகே, அப்படி பண்ணிடலாம். இப்போ PHPன்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போ பாருங்கள், unable to find image PHP latest locally. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இப்போ வந்துட்டு இந்த PHP லேட்டஸ்ட் வந்து என்கிட்ட லோக்கலில் இல்லை. இப்போ என்னோட இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டாக்கர் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது என்கிட்ட இல்லை அப்படின்னா ரிமோட் ரெபாசிட்டரிலேருந்து புல் பண்ணி இங்கே லோக்கலில் வச்சுக்கோம். ஸோ அதனால தான் என்கிட்ட ஆல்ரெடி நான் Redis, Nginx இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி என்கிட்ட நான் இதை நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால புல் பண்ணி லோக்கலில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி எதுவும் அந்த இமேஜ் லோக்கலில் இருக்கிற இமேஜே ரெஃபர் பண்ணிக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, டாக்கர் கண்டெய்னர், அதாவது PHP என்னோடய லோக்கல் மிஷினில் இருக்கிற PHP ரன் பண்ண போகிறேன். டாக்கர் கண்டெய்னர் ரன் -IT-RM PHP :7.3.12-CLI bash. இந்த கமாண்டு ரன் பண்ணோடனே உடனே அந்த நான் கண்டெய்னருக்குள்ளே போயிட்டேன். ஏன்னாக்கா அது வந்து என்னோடய லோக்கல் டாக்கரில் இருக்குங்கிறதுனால அது அந்த ரிமோட் ரெபாசிட்டரி போகலை. இது நான் PHP மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த PHP ஆட்டோமேட்டிக்காகவே
லேட்டஸ்ட் எடுத்துகிட்டு வரோம். இங்கே என்கிட்ட லோக்கல் இல்லைன்றதுனால ரிமோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுது. இந்த டெர்மினல் லேட்டஸ்ட் இருக்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட் டெர்மினலில் என்னோட லோக்கல் இமேஜ் இருக்குது. ஸோ இங்கேயும் அதே தான், cat/etc/os-release. இது பார்த்தீங்கன்னாக்கா வெர்ஷன் 10 பஸ்டர், எல்லாமே பஸ்டரில் தான் போட்டிருக்காங்க. அடுத்து கேட்டு, இது வந்துட்டு என்னோடய லோக்கல் 7.3.12 அது /etc/os-release. இதுவுமே பஸ்டரில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க போல. அப்போது இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த இமேஜ் எது வேணாலும் இருக்கலாம். டாக்கர் ஹப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ActiveMQ அப்போ நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே என்கிட்ட இருக்குது லோக்கலில். இது பார்ப்போம், இது என்ன இது எந்த ஓஎஸில் எந்த ஓஎஸ் பேஸில் இந்த இமேஜ் இருக்குது. ஓகே, டாக்கர் கண்டெய்னர் ரன் இந்த இமேஜ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது, எனக்கு இது தேவையில்லை, ரன் எக்ஸிட் பண்ணோடனே வெளில டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து -it அது பேஷ். சூப்பர். இப்போ நான் அந்த அதுக்குள்ளே போயிட்டேன். இதோட ஓஎஸ் என்னன்னு பார்க்குறேன். கேட். ஓகே, சூப்பர். இது பார்த்தீங்கன்னாக்கா வெர்ஷன் 9 ஸ்ட்ரெச், அதாவது இது டிபிஎனோடது தான், டிபிஎன் லினக்ஸு. ஆனால் வெர்ஷன் வந்து 9. பஸ்டர்ன்றது 10, ஸ்ட்ரெச்சுன்றது 9. இப்போ எனக்கு ரீசெண்டாக என்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சுனாக்கா, ஒரு பேக்கேஜ் வந்துட்டு லோக்கலில் ஒர்க் ஆகுது, சர்வரில் ஒர்க் ஆகலை. ஸோ பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷனு. அதனால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸாக்டாக அதே இமேஜ் எடுத்து லோக்கலில் வச்சு நான் ரன் பண்ணி என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக இது என்ன ஓஎஸில் பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுனாக்க தான் உங்களுக்கு வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இன்னும் நிறைய வீடியோ போடணும் உங்களோட ஆதரவோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.